அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் சுரேஷ் எனப்படுகின்ற நபரும் தனிப்பட்ட ரீதியில் பேசிக்கொண்ட ஆடியோக்கள் வெளியிலே சமூக வலைத்தளத்திலே வலம் வந்தது. இந்நிலையில் சுரேஷ் எனப்படுகின்ற நபர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, கிளிநொச்சியில் ஆணொருவர் பெண் வேடமிட்டு சுற்றித் திரிகின்றார் என்று சமூக வலைத்தளங்களிலே புகைப்படங்களும் அது தொடர்பான தகவலும் பகிரப்பட்டு வந்த நிலையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தவர்கள், போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள், மீட்டர் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் என்று அவர்களை விசாரிப்பதற்காக விசேட பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வவுனியாவிலும் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தவர்கள், மீட்டர் வட்டிக்கு பணம் கொடுக்கின்றவர்கள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பாகவும் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். சுரேஷ் எனப்படுகின்ற நபர் கொழும்பிலே சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தூக்கில் தொங்கிய நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். குறித்த சுரேஷ் எனப்படுகின்ற நபர் டெலோவின் ஆதரவாளராக இருக்கின்றார். அதுவே சுரேஷ் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்களும் பேசப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த சுரேஷ் நேற்று முன்தினம் கொழும்பிலே தூக்கில் தொங்கிய நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த சுரேஷ் எனப்படுகின்ற நபரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும், அதாவது டெலோவின் தலைவரான செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் தனிப்பட்ட ரீதியாக பேசிய உரையாடல் சமூக வலைத்தளத்திலே வெளிவந்திருந்தது. பெண் ஒருவரை அடிப்படையாக வைத்து அவர்கள் இருவருமே இவ்வாறு அதிலே பேசுகின்றார்கள். அந்த உரையாடல் தான் வெளியிலே வந்திருந்தது. சமூக வலைத்தளங்களில் அது ஓரளவிற்கு பரவலாக அனைவராலும் பார்க்கப்பட்ட பகிரப்பட்ட ஒரு உரையாடலாக அது இருந்தது. இந்நிலையில் அது தொடர்பாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவரவில்லை. இந்த நிலையில் தான் அந்த சுரேஷ் எனப்படுகின்ற நபர் இவ்வாறு கொழும்பிலே சரளமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான விடயம் என்கின்ற காரணத்தினால் தற்பொழுது இந்த செய்தியிலே இவ்வளவு விடயங்களை நான் குறிப்பிடுகிறேன். அடுத்த கட்டமாக சில விடயங்கள் தொடர்பாக தற்பொழுது பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. வெளிவந்த ஆடியோக்கள், அதை விட சில கடிதங்கள் தொடர்பாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தியதன் பின்னர் அடுத்தடுத்த பதிவுகளில் இது தொடர்பான விரிவான தகவல்களை நான் இதிலே வழங்குவேன். மற்றொரு செய்தியாக, கிளிநொச்சியிலே ஆண் ஒருவர் பெண் வேடமிட்டு திரிந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நபர் இவ்வாறு பெண் வேடமிட்டு திரிகின்றார் என்று நேற்றைய தினம் சமூக வலைத்தளத்திலே சில பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக அந்த உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தியதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறித்த நபர் யார், ஏன் இவ்வாறு செயற்பட்டார் என்பது தொடர்பான எந்தவித தகவல்களும் வெளிவரவில்லை. போலீசார் அது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக, யாழ்ப்பாணத்தில் மீட்டர் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள், போதைப் பொருள் கடத்துபவர்கள், சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தவர்கள், இவ்வாறு பல்வேறுபட்ட மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் போலீசாருக்கும் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருந்தது, கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் யாழ்ப்பாணத்திலே அண்மையிலே விசேட பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறானவர்கள் தொடர்பாக கண்காணிப்பதற்கும் அது தொடர்பாக விசாரணை செய்வதற்கும். அதற்கான சிலர் தொடர்பாக இனங்காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருப்போம். யாழ்ப்பாணத்தில் இந்த மீட்டர் வட்டி பிரச்சனை என்பது பெரிய அளவிலே மாறி இருக்கிறது. மீட்டர் வட்டிக்கு பணத்தை கொடுப்பது, அவர்கள் கட்டாவிட்டால் அவர்களை கடத்தி கொண்டு போய் தாக்குவது, அவர்களை நிர்வாணமாக்கி காணொலி பதிவு செய்வது, அவர்களது வீட்டிற்கே செல்வது, குடும்பத்தை அச்சுறுத்துவது, இவ்வாறான பல விடயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக தொடர்ந்து வர்த்தகர்கள் உட்பட பலரும் நாடாளுமன்ற உறுப்பினரிடமும் கூறுகின்றார்கள், போலீசாரிடமும் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக பொலிஸ் முறைப்பாடு கொடுப்பதற்கு அவர்கள் தயங்குகின்றார்கள். அதிலே சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் கடத்தலில் பலர் ஈடுபடுகின்றார்கள். அதிலே முக்கிய புள்ளிகளின் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். இவ்வாறு பல விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தான் அது தொடர்பாக விசேட பிரிவு தற்பொழுது பல்வேறு கோணங்களில் பல்வேறு முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று கூறப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், இதுவரை வெளிவராத தகவலின் அடிப்படையில் 100 பேருக்கும் மேல் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்கின்ற பார்வையை போலீசார் செலுத்தி இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் தொடர்பாகவும் கண்காணிக்கப்படுகின்றது என்ற ஒரு தகவலும்
எனக்கு கிடைத்தது. அதை தாண்டி இவ்வாறான விடயம் யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொண்ட வவுனியா மக்களும் யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கின்ற அளவிற்கு சென்று விட்டார்கள். இந்த நிலையில் தான் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இவ்வாறானவர்கள் தொடர்பாக வவுனியாவிலும் நடவடிக்கை எடுக்கப்படும், வவுனியாவிலும் மீட்டர் வட்டிக்கு கொடுப்பவர்கள், போதைப் பொருள் கடத்துகின்றவர்கள் அல்லது அவர்களது காசோலைகளை பெற்றுக் கொண்டு அதனை வைத்து அடுத்தவர்களின் சொத்துக்களை அபகரிக்கின்றவர்கள் இவ்வாறானவர்கள் தொடர்பாக நீங்கள் எங்களிடமும் தெரிவிக்கலாம், இங்கிருக்கின்ற போலீசாரிடமும் தெரிவிக்கலாம். நாங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்து அது தொடர்பாக நடவடிக்கைகளை எடுப்போம் என்று ஜெகதீஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த சட்டவிரோதமான சொத்து சேர்ப்பு அல்லது இந்த வட்டிக்கு பணம் கொடுத்தல் இவ்வாறான சம்பவங்கள் வடக்கே அதிக அளவு இடம்பெறுகின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் தான் உச்சபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை பலருமே வரவேற்கின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்த். இங்கே எத்தனை தினம் காட்டுது ஆகுது நான்